தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இப்ப தேர்தல் என்பது முடிஞ்சிருக்கு. நீங்க எல்லாம் இந்த தேர்தல்ல பார்த்திருப்பீங்க. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்பது லிஸ்டிலேயே சேர்க்காம ஒதுக்கப்படுது, மற்றவை என்கிற வகையில வைக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நேற்று வந்த ஐயா நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகா, அந்த கட்சியை மூன்றாவது பெரிய கட்சியாகவும் நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியை லிஸ்டிலேயே இல்ல, மற்றவை என்கிற வகையில எல்லாம் போடுறாங்க. ஆனா வாக்கே இல்லாத தாவேகாவை மூன்றாவது பெரிய கட்சியாக உருவகப்படுத்துறாங்க. தொடர்ச்சியாக ஐயா சீமானவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் அவங்களுடைய ஓட்டு காலி ஆயிரும், அவங்களுடைய ஓட்டு முடிஞ்சு போயிடும், அந்த ஓட்டெல்லாம் ஐயா விஜய் அவர்கள் பறிச்சுட்டாரு, மாற்றம் என்கிற வகையில வந்துட்டாரு, இளைஞர்களுடைய வாக்கு பறிச்சுட்டாரு ஐயா விஜய் என்கிற வகையில தொடர்ச்சியாக விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். இந்த தேர்தல் என்பது தொடர்ச்சியாக மூன்றாவது முனையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியான விமர்சனங்களை வச்சிருக்கோம். ஐயா விஜய் அவர்கள் அதிரடியாக தேர்தலுக்குள்ள இறங்கினால அது நான்காவது முனையா மாறிடுச்சு. எப்படி ஐயா விஜய் அவர்கள் அதிரடியாக இறங்கினாரு? அதாவது அவுட் சோர்ஸ் கேண்டிடேட்ல இறங்கி இருக்கிறார். எப்படி? 106 பேர் தான் கட்சியினுடைய வேட்பாளர்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 128 பேரும் மற்ற கட்சியில இருந்து உங்களுக்கு சீட்டு தர மாட்டேன் என்று ஒதுக்கி விடப்பட்டவர்கள், லஞ்சம் வாங்கினவங்க, ஊழல் பண்ணவங்க. இந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லிட்டே வருவாங்க, மொல்ல மாதிரி அவன் இவன், இந்த கஞ்சா விற்கக்கூடியவர்கள், கூலி விற்கக்கூடியவர்கள், போதைப் பொருள் சப்ளை பண்ணக்கூடியவர்கள், இவங்களை போன ஸ்கிராப்புகளை ஐயா விஜய் அவர்கள் அவுட் சோர்ஸ் எம்எல்ஏவா வாங்கி, அதாவது எம்எல்ஏக்களை கடன் வாங்கி, எம்எல்ஏ கேண்டிடேட்களை கடன் வாங்கி ஐயா விஜய் அவர்கள் அதிரடியாக தேர்தலில் நின்றுருக்காரு. அதனால்தான் ஐயா விஜய் அவர்கள் நான்காவது முனையாக நின்றுகிறார். அதனால தான் ஐயா விஜய் அவர்கள் மூன்றாவது பெரிய முனையாக தேர்தலில் போட்டிடுறாங்க. எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், என்னடா இது திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் காணுமப்பா, இல்ல நாலாவதுல போடுறாங்க, இல்ல மற்றவையும் எதுலையா போட்டு விட்டுறாங்களப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருந்தது. நானும் இதை எப்படின்னு தேடி பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு விடை கிடைச்சது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப அறிவானவங்க, தெளிவானவங்க, நாட்டையே மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம கவனிச்சோம், இந்த அதிமுக திமுக தாவேகா எப்படி இதை மூணுத்தையும் ஒன்னா போடுறாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்த்தப்பதான் தெரியுது, இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வாக்களி அப்படின்னு காசு தரும், பிரியாணி பொட்டலம் தரும், கோட்டு தரும். இந்த தாவேகா என்கிற கட்சி இலவசங்களை அள்ளி தரும், அண்ணன் சீர் தரேன், தாய்மாமன் சீர் தரேன்னு சொல்லும், ஸ்டிக்கர் ஒட்டி பீர் பாட்டில வழங்கும். ஆகையால நம்ம பத்திரிகையாளர்கள் நம்மள அன்போட திமுக அதிமுக தாவேகான்னு போட்டுட்டு இந்த மூணு லிஸ்ட்லயும் ஒரே பேட்டர்னா போட்டுட்டு நம்மளை மட்டும் ஒதுக்கி மற்றவைன்னு போட்டுறாங்களே, ஆஹா இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மற்றவையும் நாம் தமிழர் கட்சி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, இந்த எதையுமே நாம் தமிழர் கட்சி பண்ணாது. வாக்களிக்கிறதுக்கு காசு தராது, இலவசங்களை அள்ளி தராது, ஊழல் பண்ணவங்களையோ லஞ்சம் வாங்கினவங்களையோ வேட்பாளராக நிறுத்தாது, பிரியாணியோ கோட்டரோ வழங்காது, எந்த இலவசங்களையும் தரமாட்டேன், நான் இலவசமா தர்றது உலகத்தரமா இந்த கல்வி, மருத்துவம், என்னது தரமான குடிநீர் அனைவருக்கும் இலவசம் அப்படிங்கிற ஐயா சீமான். அதனாலதான் நாம் தமிழர் கட்சியே மற்றவை அப்படின்னு சேர்த்துடுறாங்க. இப்போதான்ப்பா இவ்வளவு நாள் கழிச்சுதான் எனக்கு புரியுது. உங்களுக்கும் புரியணும்ல, புரிஞ்சிங்க. இந்த தடவை ஐயா நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுனாலதான் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது. அதனாலதான் எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் தன்னெழுச்சியா வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், விஜய் எல்லா கதையும் முடிச்சிருவாரு, விஜய் தான் அடுத்த அரசியல், அவ்வளவுதான் முதலமைச்சர், இத்தனை சதவீதம் வாங்குவாரு, அத்தனை சதவீதம் வாங்குவாரு, நாம் தமிழர் கட்சி தாக்கு பிடிக்காது, 5% தான் ஓட்டு வாங்கும், நாம் தமிழர் கட்சி இல்லாம போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா நாம் தமிழர் இல்லன்னு ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க, ஓட்டே வாங்காதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிய ஒரு சில பேர் போட்டு காலில் போட்டு மிதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அக்கா அனீஸ் பாத்திமா அவர்களை, கர்ப்பிணி பெண், அவங்கள வயிற்றுல எட்டு உதைக்கிறாங்க திமுக காரங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதானா என்று கேள்விக்குரிய ஊடகவியலாளர்கள் நாம் தமிழர் கட்சி முன்ன வைக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளும் அக்கா அண்ணன்களும் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அப்ப ஐயா சீமான் சொல்றாரு, இது நானே விதைத்து நானே பார்த்து நானே அறுவடை பண்ண விதை நெல்மணிகள், நீங்க எங்க பறக்க, காத்தடிக்கும் திசையெல்லாம் நீங்க பறக்கிற ஆட்கள் கிடையாது, நீங்க நான் உருவாக்குனவங்க, ரொம்ப வளமா இருப்பீங்க அப்படின்னு ஐயா சீமான் அவர்கள் சொல்றாரு. அந்த உறுதி நாம் தமிழர் கட்சியில இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. அந்த உறுதி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை 12% வரைக்கும் உயர்த்தும். ஏன் அடுத்து எதிர்கட்சியா கூட மாத்தி விடும், யாருக்குமே தெரியாது.
அதுதான் நாம் தமிழர் கட்சி. இப்ப நீங்க சின்ன சின்ன கட்சிகள்லாம் எடுத்துங்க, இந்த திருமாவளவன் ஐயா அவர்களுடைய கட்சி, ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கட்சி எல்லாம் ஒரு சில பகுதிகளில் பறக்கும். குறிப்பா இந்த சேரின்னு சொல்லுவாங்களே அங்க, இந்த நகரத்துல, இது போன்ற ஏரியாக்கள்ல வந்து பறக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி மட்டும்தான் சேரியா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், டவுனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பறக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சியினுடைய கொடிய எல்லாரும் ஏத்துப்பாங்க. முதலியாரா இருக்கட்டும், செட்டியாரா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், பட்டியல் இனத்தவரா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாரா இருக்கட்டும், நாடாரா இருக்கட்டும், கோணாரா இருக்கட்டும், எல்லாரும் ஏத்துக்குவாங்க இந்த கொடிய. ஏன் ஏன் சில கிராமங்கள்ல நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கூட இல்லாம போலாம், ஏன் கட்சியே இல்லாம கூட போலாம், அது வேற விஷயம். ஆனா அவங்க ரத்தத்திலயும் மனசுலயும் ஓடுற சிந்தனையிலையும், டேய் நான் தமிழன்டா அப்படின்னு சிந்தனையே இருக்காதா? அப்புறம் எப்படிங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு குறையும்? சொல்லுங்க பாப்போம். நான் தமிழன், டேய் நான் தமிழன்டா என்ற உணர்வு உங்களுக்கு இல்லையா? அப்புறம் எப்படிங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு குறையும்? சும்மா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று சினிமால வந்துட்டு சாணி மதிக்கிற ஸ்டெப்பு போட்டா எல்லா வாக்கும் குறைஞ்சிடும், எல்லா கட்சியும் விழுந்துடும், நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு போயிடான்றாங்களே. உங்களை மாதிரியா இந்த திராவிட கட்சிகள் மாதிரியா நாம் தமிழர் கட்சி நினைச்சிட்டீங்க? அசால்ட்டா சில்லறை கட்சின்னு நினைச்சிட்டீங்களா? 15 ஆண்டு காலமாக எல்லா போராட்ட களத்திலுமே ஐயா சீமான் நின்று இருக்கிறாரு, தமிழர்களுக்காக உழைச்சிருக்கிறாரு. சும்மா கிடையாது கண்ணா. நீங்க நாம் தமிழர் கட்சினா பயம் வரும். 8 வழி சாலை நின்னது நாம் தமிழர் கட்சியால. நீ சில வெயி, பேனா சில வெயி, நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு ஐயா சீமான் அவர்கள் சொன்னேன்னு நீ இன்னைக்கு வரைக்கும் பேனா சில தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அவ்வளவு பயம் இருக்கு. இங்க மாற்றம் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பதை நாம் தமிழர் கட்சி உறுதி செய்யும். ஐயா சீமான் அவர்கள் எல்லா தளங்களையும் வேலை செஞ்சிருக்கிறாரு. சாதியாக இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், எல்லா சாம்சங் தொழிலாளிகள் போராட்டம் அப்படின்ட்டு ஐயா சீமான் அவர்கள் எல்லா களத்திலும் நின்று அவங்களுக்காக போராடி இருக்கிறார். போராடக்கூடிய மக்கள் எந்த கட்சியினை சார்ந்தவராக இருந்தாலும், டேய் அவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன்டா என்று அவங்கள தன் மக்களா ஏற்றுக்கிட்டு ஐயா சீமான் அவர்கள் அவங்களுக்காக போராட்ட களங்கள்ல நின்று அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்கு. ஐயா சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை அவங்க கேட்கிறாங்க, உள்வாங்குறாங்க. ஐயா சீமான் அவர்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறாங்க. அவர் விடாமுயற்சி வீண் போகாது, அவருடைய கொள்கைகளை ஏத்துக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரன் கூட அவரு பேச்ச நின்னு கேட்டுட்டு போறாங்க. ஏய் இது உண்மைதான்டா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மைடா, ஒரு நாள் இந்த ஆள் வெற்றி பெறுவான்டா, அதுக்கு நான் ஓட்டு போடுவேன்டா என்று ஐயா சீமானவர்களுடைய பேச்ச நின்னு கேட்டுட்டு போறாங்க. இதுதான் ஐயா சீமானவர்களுடைய வெற்றி, இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி. அப்புறம் எப்படிங்க வாக்கு குறைஞ்சிரும் தொடர்ச்சியா விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எங்க வீட்டாண்ட பால் பண்ணை இருக்கு, அங்க வேலை செய்யக்கூடிய சூப்பர்வைசர், ஃபோர்மேன், சேர்மேன் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் யாரு? அரசு ஊழியர்கள் தானே. அது பக்கத்திலேயே ஆவின் பெரிய பெரிய பூத் இருக்கு, பூங்காலாம் இருக்கு. அங்க நம்ம பாலோ இந்த மிக்சரு ஸ்வீட்டு எல்லாம் வைக்கிறாங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் வைக்கிறாங்க. அங்க ஆவின் அப்படின்னு நீல சட்டை போட்டுக்கிட்டு இங்க ஆவின்னு பேர் வச்சிருக்கோம். அவங்க யாரு? அரசு ஊழியர்கள் தானே. இதைத்தானப்பா ஐயா சீமானு சொல்றாரு. அந்த அதுக்கு பக்கத்திலேயே தானுவஸ் அப்படின்ற இடத்துல வந்து இந்த கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, அப்புறம் இந்த முட்டைகள், காடை முட்டைகள் போன்றதெல்லாம் விற்பனை பண்றாங்க. அங்க விற்பனை பண்றது யாரு? அரசு ஊழியர்கள் தானே. பெரிய இதுவே வச்சிருக்கிறாங்க அங்க. இந்த ஆடு, கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க, இந்த பன்னியும் வளர்க்குறாங்க, மாடெல்லாம் வளர்க்குறாங்க. அது எதுக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த இறைச்சிகள் விற்பனை பண்றாங்க, முட்டையெல்லாம் விற்பனை பண்றாங்க. இது அரசினுடைய நிறுவனம் தானே, அரசு தானே பண்ணுது. இதைத்தானப்பா ஐயா சீமான் அவர்கள் சொல்றாரு. அப்புறம் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, பலிக்காது, லொட்டு லொசுக்கு அப்படின்ட்டு எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்க. உணவுப் பொருள், அதாவது தமிழ்நாட்டு அரசினுடைய உணவுப் பொருள் விநியோக கழகத்துல இந்த சாராய கடை, இந்த பிராண்டி கடையெல்லாம் வராது. ஆனா நம்ம ஊர்ல அந்த சாராய கடைகள் எல்லாம் உணவுப் பொருள் விநியோக கழகத்துல சேர்த்து, அது உணவாது, அதெல்லாம் சேர்த்து அதை விற்பனை பண்ணக்கூடியவங்கள அரசு ஊழியர்களா மாத்திருக்குது இந்த அரசு. அப்ப இதை ஐயா சீமானவர்கள் எதிர்ப்பேன் அப்படிங்கிறாரு. இதே இந்திய ஒன்றியத்தினுடைய உணவு கழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட உணவாக புளிச்ச கல்லு, புளிக்காத கல்லு அப்படின்னு இருக்கு. இதை நான் விற்பனை பண்ணுவேன், இதை அரசு ஊழியரா, இதை விற்பனை பண்ணவங்களா அரசு ஊழியர்களா ஆக்குவேன், இதை அரசு பணியா ஆக்குவேன். அது இப்படின்னு ஐயா சீமானவர்கள் சொன்னா இது சாத்தியம் இல்லை அப்படின்னா, உணவுப் பொருள் விநியோக
கழகத்தில் கீழே வராத ஒண்ணு சேர்த்து நீங்க அரசு ஊழியர்களா மாத்துறீங்க. ஏற்கனவே இருக்கிறத நிறுவனங்களா உருவாக்கி அதுக்குள்ள அரசு ஊழியர்களை பணிக்கு வச்சு இதை செய்வோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏன் எதிர்ப்பு போயிருது? ஏன்னா இங்க சாராய ஆலைகளை வச்சிருக்கக்கூடியவங்க இவங்க. அதனாலதான் இது சாத்தியம் இல்ல சாத்தியம் இல்ல சாத்தியம் இல்ல சாத்தியம் இல்லன்ட்டு நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறாங்க. எப்படியோங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரும் சாதனை உண்டாக போது. 10% வாக்கு என்பது அசால்ட்டாக நாம் தமிழர் கட்சி என்பது பெரும். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி 10-15 கண்டிப்பா வாங்கும் அப்படின்றது எல்லாரும் கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி வாங்கும். ஐயா சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நம்ம 20% வாக்கு வச்சிருந்தா எல்லா கட்சிகளும் நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நம்மளை தேடி வருவாங்க. அப்ப நம்ம நினைக்கிறத நம்மளால நடத்த முடியும், அப்ப நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற அளவுல ஐயா சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த திட்டத்துல ஐயா சீமான் தெளிவா இருக்கிறாரு. அதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்களும் இவ்வளவு வலிகளும் இவ்வளவு உழைப்புகளையும் நாம் தமிழர் கட்சியும் ஐயா சீமானும் கொட்டுறாங்க. பார்ப்போம். இந்த மே 4ஆம் தேதி, இந்த மே 4ஆம் நாள் மக்களினுடைய தீர்ப்பு, தேர்தல் தீர்ப்பு வரப்போகுது. அப்ப என்னங்கிறத காத்திருந்து பார்ப்போம். மாறுவோம், மாற்றுவோம். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.